இலங்கை கடற்படையால் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து நாளை ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. அதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக அகிலா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் நாளை திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறவிருக்கிறது. அதாவது நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமேஸ்வரம், பாம்பன், கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் நாள்தோறும் தங்களுடைய தொழில் நிமித்தமாக தங்களுடைய அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன் பிடிக்க செல்லுகின்றனர். இந்த சூழலில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்வதும் அவர்களுடைய உடைமையான படகுகளை பறிமுதல் செய்வதும் என்பது வாடிக்கையாக நடைபெறக்கூடிய நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் கடந்த மாதத்தில் மட்டும் 60க்கும் மேற்பட்ட ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களும் அவர்களுடைய உடைமையான 4 விசைப்படகுகளும் அந்த இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டும் பறிமுதல் செய்யப்பட்டும் இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுவதை கண்டித்து அந்த மீனவர்களும் தொடர்ச்சியாக போராடுவதும் அதன் பின்னர் அவர்கள் விடுவிப்பதுமான வாடிக்கையான நிகழ்வு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களையும் அவர்களுடைய உடைமையான 4 விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கூறி தமிழக முதல்வர் பிரதமருக்கும் அதே போல மீன்வளத்துறை அமைச்சருக்கும் கடிதங்கள் அனுப்பியும் கூட அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதையும் அதே போல இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தொடர்ச்சியாக மெத்தன போக்கை கையாண்டு வருவதாகவும் கூறி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாளை ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS கலந்து கொள்வதாகவும் அதே போல ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட தென் மண்டலத்திலிருந்து 6 மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் தொண்டர்கள் சுமார் 8000 பேர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் குறிப்பாக விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.